ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெர்லின் டெக்ஸ் தமிழ். இந்த ஒரு வீடியோ ரொம்பவே முக்கியமான பதிவு. தமிழ்நாட்டில் இப்போ 2 பேரோட போட்டியாக தான் இருக்கு. ஒன்று தளபதி விஜய் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இவங்க 2 பேரோட பேச்சை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் ரீசெண்டா 2 இடங்கள்ல போய் பேசியிருந்தாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திருப்பத்தூர்ல போய் பேசியிருந்தாரு, விஜய் அவர்கள் சேலத்துல போய் பேசியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பேசினாரு பார்க்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதை பத்தி பேசியிருந்தாருன்னா, அவர் செஞ்ச கொள்கைகளும் அவர் செய்ய போற கொள்கைகளை பத்தியும் பேசியிருந்தாரு. அடுத்து இன்னும் 5 ஆண்டு எனக்கு கொடுத்தீங்கன்னா அது இனிமே நல்லா ஆக்குன்ற மாதிரி பேசியிருந்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் தொண்டர்களை பத்தி. தொண்டர்கள் நம்ம கிட்ட இருக்க ஏகப்பட்ட தொண்டர்களும் உழைக்கணும். ஒவ்வொரு தொண்டர்களும் 40 ஓட்டுகளை எங்களுக்கு செயல்படுத்தணும். அப்பனா நம்ம வெற்றியின் பாதையில போக முடியும். இந்த 2020 நீங்க ஓடோடி வளைக்கணும்ட்டு அவங்க தொண்டர்களை பத்தி பேசியிருந்தாரு. அவர் எந்த ஒரு கட்சியை எதிர்த்தானா, டைரக்டா அவர் எந்த ஒரு கட்சி எதிர்த்தாருன்னா பிஜேபி அவர்களையும் ஏடிஎம்கே பத்தியும் எதிர்த்தாரு. 2 பேர் கட்சியும் கூட்டணி போட்டு தமிழ்நாட்டுக்கு தீங்கு செய்யறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதோட பிஜேபி தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யாம இருக்காங்க. அவர் பிஜேபி பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இவர் எந்த ஒரு விதத்திலயும் விஜய் அவர்களை பத்தி பேசவே இல்லை. விஜய் பத்தி அவர் கண்டுக்கவே இல்லை. அவருக்கு போட்டியே ஏடிஎம்கேவும் பிஜேபின்ற மாதிரி தான் பேசியிருந்தாரு. விஜய் அவர்களை பத்தி ஒரு இடத்துல கூட குறிப்பிடல. அவரோட ஆட்சி ரொம்பவே நல்லா இருக்கு, திராவிட மாடல் ஆட்சி 2.0 இன்னுமே சிறப்பே இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. இப்போ விஜய் அவர்கள் என்ன பேசினாரு பார்க்கலாம். விஜய் அவர்கள் சேலத்துக்கு வந்து என்ன பேசியிருந்தாருன்னா, அதிகப்படியா அந்த ஊழல் ஆட்சியை ஒழிக்கணும், நான் ஸ்டாலின் அரசு ஆட்சியை ஒழிக்க போறேன்ற மாதிரி டைரக்டாவே சொல்லியிருந்தாரு. அவர் டைரக்டாவே முதல்வரை பத்தி தான் பேசியிருந்தார் நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம்ட்டு இந்த ஆட்சியில மக்களுக்கு நிறைய தீங்கு நடந்திருக்குன்னு அந்த தீங்குகளை பத்தி சொல்லியிருந்தாரு. அதை பத்தி தான் சொல்லியிருந்தாரு. தீங்குகளையும் டைரக்டா டிஎம்கே பத்தி அவர் எதிர்த்திருந்தாரு. விஜய் அவர்கள் அரசியல்ல வந்ததுல இருந்து அவர் சொல்ற ஒரே வார்த்தை 2 கட்சிக்கு மட்டும் தான் போட்டி, ஒன்னு டிவிகே, இன்னொரு டிஎம்கே. எங்க ஆட்சி ஜெயிக்குதா இல்ல அந்த ஒரு ஆட்சி ஜெயிக்குதான்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டே இருக்காரு. 2026 இந்த 2 கட்சிக்கும் எந்த மாதிரி நபர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு பார்க்க போறோம். விஜய் அவர்கள் அதாவது டிவிகே கட்சிக்கு எந்த மாதிரி மக்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்க தான் அதிகப்படியான ஃபேன்ஸா விஜய்க்கு இருக்காங்க. டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதி காலத்துல அந்த ஒரு கட்சியோட தொண்டர்களா இருந்தவங்களும் சில பல மக்கள்கள் ஓட்டு போடுவாங்க. 2 கட்சிக்கும் உண்மையே தரமா இருக்கும். 2026 யார் ஜெயிப்பான்றதே ரொம்பவே கேள்விக்குறியான ஒரு இதா இருக்கு. சரிங்க, 2026 எந்த ஒரு கட்சி ஜெயிக்கும்? டிவிகேவா இல்ல டிஎம்கேவா இல்ல என்டிகேவா இல்ல ஏடிஎம்கேவா? கான்பாஸ்ல பண்ணுங்க.